அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம் ஒளி பிறந்தது அப்படிங்கிற துணைப்பாடத்தில் அப்துல் கலாம் அவர்களுடன் மாணவர்கள் காணொளி காட்சிகள் மூலம் உரையாற்றி கொண்டிருக்கிறதா நம்ம பாடமாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். போன வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம், 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீர்கள் ஐயா அப்படின்ட்டு கேள்வி கேட்டு இருப்பாங்க. இதில் 3 வகையான சிறப்புகளை சொல்லியிருப்பார். 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அடுத்து அனைத்து வகையான இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருந்தாலும் நாம் அனுப்பிய செயற்கைக்கோளை கொண்டு சூரிய சக்தியை நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்ட்டுலாம் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். இப்போ மேரி அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க, செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்பொழுது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் கேட்குறாங்க. செவ்வாய்க்கோளில் போய் மனிதர்கள் வாழ முடியுமா? மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான நீர் இருக்கா, காற்று இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி, எங்களை எல்லாம் எப்போ நிலவுக்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்ட்டு மேரி அவர்கள் அப்துல் கலாம்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். இந்தியா என்ன செஞ்சுருக்குது? 525 கிலோ எடை இருக்கக்கூடிய ஆளில்லாத செயற்கைக்கோளை உருவாக்கி நிலவுக்கு அனுப்பி ஆய்வுகள் மேற்கொண்டுட்ருக்காங்க. அந்த ஆய்வுகளினுடைய முடிவில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆய்வுகள் மேற்கொண்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் என்ன செய்யலாம், ஏவூர்திகளில் மனிதர்களை எல்லாத்தையும் அனுப்பி நிலவுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு முடிவு செய்கிறோம், தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாத்திமா கேட்குறாங்க, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா? அப்போ நிலவுக்கே போகிறோம் அப்படின்னா சூரியனுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிலவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குளிர்மையாக இருக்கும். ஆனால் சூரியன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அப்போ சூரியனுக்கும் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. சூரியன் என்ன செய்யுது? எப்பொழுதுமே எரிந்துக்கிட்டே தன் ஒளியையும் வெப்பத்தையும் உமிழ்ந்து கொண்டே இருக்குது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சூரியனுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இது வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு கவசமுமே கிடையாது. சூரியன் எந்நேரமும் ஓய்வே இல்லாமல் என்ன செஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டுட்டே இருக்குது. அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மிடம் எந்த கருவியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம். இன்னும் வருங்காலத்தில் என்ன செய்யலாம்? மனிதர்களுடைய முயற்சியால் சூரியனுடைய வெப்பத்தையே தாங்கக்கூடிய அளவுக்கு கருவிகள் கண்டறிந்து அப்போது மனிதர்கள் என்ன செய்யலாம்? சூரியனையும் கூட சென்றடையலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், இளம்பிறை கேட்குறாங்க, ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம்? சொல்லுங்களேன். முதல் உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானின்ட்டு யாரை சொல்லலாம்? சொல்லுங்களே அப்படின்ட்டு இளம்பிறை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். முதல்ல அறிவியலினுடைய அடிப்படையை நம்ம பார்த்துருக்கோம் போன வகுப்பிலேயே. ஏன், எப்படி, அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம பார்த்துருப்போம், புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் என்ன செஞ்சுருப்பார்? நம்ம ஒரு கல்லை மேலே தூக்கி போடுறோம், அந்த கல் ஏன் கீழே விழுகுது, அப்போ ஏன் கீழே விழுகுது, எப்படி விழுகுது, இது மாதிரி ஆய்வுகள் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் அப்படிங்கிறது நமக்கு அறிவு வளரும், பிறக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் சொல்கிறார். அறிவியலினுடைய அடிப்படையே கேள்விகள் கேட்குறது தான். ஏன், எப்படி, எப்பொழுது அப்படின்ட்டு கேள்விகள் கேட்கணும். இது மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடிய திறன் குழந்தைகள்கிட்ட இருக்குது. குழந்தைகளுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு முடிவே இல்லாத அளவுக்கு கேட்பீங்க. அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தான் வருங்காலத்தினுடைய விஞ்ஞானிகள் அப்படின்ட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்து கவி அமுதன் கேட்குறாங்க, நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? அப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய இந்தியாவில் எங்களுடைய பங்கு என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஐயா அப்படின்ட்டு கவி அமுதன் கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு, மாணவராகிய நீங்கள்
வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். நீங்கள் எந்த தொழிலில் தேர்ந்தெடுத்தாலும் சரி, எந்த துறைக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக என்ன செய்யணும், அதில் ஒரு குறிக்கோளோடு தான் செயல்படணும். அந்த குறிக்கோளுக்கான அதுக்குரிய அறிவு அனுபவத்தை எல்லாம் சேகரிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த துறையில் போனாலும் கடினமாக உழைத்தோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் இந்தியாவிற்கே அது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்ட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்து வெண்பா கேட்குறாங்க, வெற்றியை அடையும் வழி எது ஐயா? வெற்றின்னு சொல்கிறீங்கல்ல, எப்படி வெற்றியை அடைய முடியும் ஐயா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு, 2 வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். நமக்கு அறிவை தரக்கூடிய மற்றவர்களுடைய பேச்சு என்ன செய்யணும், நம்ம கவனமாக கேட்கணும். அதை கேட்டால் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யலாம், வெற்றி பெற முடியும்னு சொல்கிறாரு. அடுத்து, வியர்வை 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 அப்படின்னு சொல்கிறாரு. வியர்வை 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 அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே என்ன செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உழைச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறேன், நன்கு உழைக்கும் போது தான் நமக்கு என்னாகும், உடல்லேருந்து வியர்வையானது வரும். அப்போ நல்லா உழைக்கும் போது உடல்லேருந்து வியர்வை வருது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நமக்கு வெற்றியை தருது. அப்போ உழைக்காமலே இருந்தால் என்னாகுது, வியர்வை வராது. நான் கடினமாக உழைத்தால் வியர்வை வரும். அப்போ கடினமாக உழைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு திரையில் என்ன செய்கிறாரு, மெல்ல மறைகிறாரு. அரங்க பொறுப்பாளர், என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடம் உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா, மகிழ்ச்சி தானே அப்படின்ட்டு கேட்குறாரு. மாணவர்கள் மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, மாணவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக அந்த அரங்கத்தில் அப்துல் கலாம் அவர்களோட உரையாற்றி விட்டு அந்த அரங்கை விட்டு மகிழ்ச்சியோடு வெளியேறாங்க. நன்றி.